KUTTYMA குட்டிமா TAMIL தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்க மணிகண்டன். தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு இந்த நேரத்துல ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல ஒரு படத்தோட பிரஸ் மீட்டை பார்க்க போறோம். இதோ வீடியோ. Lots of new faces, so I'm looking forward to getting to know everyone. And Tyagarajan sir is actually my friend in the whole unit la pathina. Ama friend da enakku annalla onu kariyar avaru em padi because இந்த படம் ஆரம்பிக்கும் போதுல இருந்தே என்கிட்ட நிறைய பேசிட்டு இருந்தாரு இந்த படத்தை பத்தி. அப்போ நான் காஸ்ட் ஆகல and நிறைய காஸ்டிங் பத்தி எனக்கு மெசேஜ் பண்ணுவாரு. So I was really insistent that we have to see Karthik sir and Simran ma'am together in this role with Prashant. It'll be very exciting because Simran ma'am and Prashant sir panna padangale the combination was so epic and such powerful characters. Neenga and Hindi paathirundinga ella character ku oru mukkiyathanam irukum. So finally I got casted and this was such a special film, I think, because our son or actor nala and such a big actor, he's traveled with the journey, he knows how to treat every artist. So vandavanga ellarume I think did come like they were coming to a movie. They felt like some sense of ownership and everyone wanted so much goodness for Prashant. I think that's just the beautiful thing, most beautiful thing, and everyone's rooting for him, the media is rooting for him. Na pora edathula ellarume enna Prashant sir patti dhaan kepanga. Wish you the best, the whole team. Ravi sir he's just made me, I don't know, I feel like I look like this little apple every fresh in one serious movie. So thank you so much. So beautifully casted. Tyagarajan sir, you've gone above and beyond. You have just, I don't know, you're the best father. So I wish you guys all the best with this movie. Thank you. Thank you. Nayagan Thiru Prashant avanga. எல்லோருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்களும் கூடுதல் நண்பர்கள் அனைவரும் வணக்கம். இந்த அந்தகம் படத்தோட இந்த அந்தகன் ஆந்தம் ப்ரோமோ லான்ச் பண்ண தளபதி விஜய் அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கேட்டதும் ஓகேன்னு சொல்லி அண்ட் இட்ஸ் வெரி நைஸ் ஆஃப் ஹிம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த பாட்டை விஷுவலைஸ் பண்ணி கன்செப்ஷனலைஸ் பண்ண பிரபுதேவா சாருக்கும், அதை கொரியோகிராஃப் பண்ண சாண்டி மாஸ்டருக்கும், அண்ட் இந்த பாட்டை பாடின ராக் ஸ்டார் அனிருத்துக்கும், விஜய் சேதுபதி அவர்களுக்கும். இது ஒரு ஒரு ப்ரோமோ சாங்கை இவ்வளோ லார்ஜராக பண்ண முடியும், இது மேலே பண்ண முடியுமா பார்த்தா இங்கேயே ஒரு ஸ்டார் காஸ்ட் இருக்குது, சாங்குக்குள்ளேயே ஒரு ஸ்டார் காஸ்ட் இருக்குது. ஸோ அது அவ்வளோ நல்லா அமையணும், எல்லோரும் பிடிக்கிற மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் எஃபர்ட் போட்டிருக்கு. அண்ட் இந்த படத்துலையும் சரி, நீங்கள் எல்லோரும் ஸ்டார் காஸ்ட்டை பார்த்தீங்க, பிரியா சொன்ன மாதிரி எல்லோரும் பேசின மாதிரி ஒவ்வொரு கேரக்டருக்குமே ஆப்டான வெர்சடைல் டாப் ஆக்டர்ஸ் இப்போது என்னோட டைரக்டர் தியாகராஜன் சார் அவர்கள் கேஸ்ட் பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு சின்ன விஷயமும் சரி, இட் ஹேஸ் டு பி த பெஸ்ட்னு சொல்லிட்டு இந்த படத்தில் பண்ணியிருக்காரு. கார்த்திக் சார், KS ரவிக்குமார் சார், அப்புறம் சிம்ரன் அவர்கள், பிரியானந்த் அவர்கள், எல்லா ஆக்டர்ஸும், வேற ரவி, அதுக்கப்புறம் ஊர்வசி மேடம், சமுத்திரக்கனி சார், யோகி பாபு சார், மனோபாலா சார், அதுக்கப்புறம் போவியார், நகர் ரவி அண்ட் மோகன் வித்யா சார், பாலா, இப்போ செம்மலர், அதுக்கப்புறம் அதாவது அவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்காங்க. செம்மலர், அதுக்கப்புறம் லக்ஷ்மி பிரதீப், இந்த மாதிரி எல்லாருமே ஈச் இஸ் சூப்பர் ஸ்டார் இந்த ஓன் வே. எவ்ரிபடி நான் சொன்ன எல்லாருமே சூப்பர் ஸ்டார் இந்த ஓன் வே. அவங்க எல்லாருமே இந்த படத்துக்கு அப்பா கூப்பிட்டதும் ஓகேன்னு சொல்லி இமீடியட்டாக எல்லாம் சொன்னது உண்மைதான். ஏன்னா இப்போ ரவியாக இருக்கட்டும், மோகன் விஜய் சாராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், பாலாவாக இருக்கட்டும், எல்லாமே ஒவ்வொரு கால் தான். நாளைக்கு ஷூட்டிங் வாங்கினா வந்துட்டாங்க, அவ்வளோதான். அந்த மரியாதை அன்புக்கு ஐ தேங்க் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஃபார் த லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் யூ ஹேவ் ஃபார் மீ அண்ட் மை ஃபாதர். தேங்க் யூ ஸோ மச், ஐ ரியலி அப்ரிஷியேட் இட். அண்ட் இந்த பக்கம் ஸ்டார் காஸ்ட் இவ்வளோ பெருசாக இருக்கும்போது டெக்னீஷியன்ஸ் பார்த்தீங்கன்னா ரவி சார் ஒன் ஆஃப் த மோஸ்ட் நம்பர் 1 DOPன்னு சொல்லலாம் இந்தியாவிலேயே. He has changed the Indian cinema, the way how color is brought into, DA was brought into. அவர் மும்பையில் இருக்கும்போது சரி, இந்த படம் பண்ணும்போது அவரை கூப்பிட்டோம். உடனே நெக்ஸ்ட் he just landed. He's like
எல்லாருமே ஃபேமிலி அண்ட் இஸ் ஜஸ்ட் லேண்டட் அண்ட் ஹி கேம் சார் ஓகே நான் பண்ணுறேன் இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஹி ஸ்டார்டட் ஒர்க்கிங் வித் அஸ். ஒவ்வொரு ஃப்ரேமே வந்து சீரியஸாக இந்த படம் இவ்வளோ விஷுவலாக ஸ்டன்னிங்காக இருக்க காரணம்னா அது அவர் தான். அண்ட் தேங்க்யூ ரவி சார் ஃபார் மேக்கிங் திஸ் வண்டர்ஃபுல் ஃபிலிம் இந்த விஷுவலி ஸ்டன்னிங்காக. யார் பார்த்தாலும் எப்படி பார்த்தவங்க எல்லாருமே வந்து படம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு, பார்க்க ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கு அப்படின்னு சொன்னது வந்து காரணம். அண்ட் ஒன்ஸ் அகேன் வி ஹாவ் அ வெரி இம்பார்ட்டன்ட் கெஸ்ட், மை சேச்சி ஊரிசி சேச்சி, வாங்க. அது மட்டும் இல்லாமல் வி ஹேவ் சந்தோஷ் நாக் மியூசிக் அண்ட் எடிட்டர் சதீஷ் சூர்யா அண்ட் ஆர்ட் டைரக்டர் செந்தில் ராகவன். அவரை பற்றி சொல்லணும்னா இஸ் வெரி சைலண்ட் பர்சன், பட் ரொம்ப அதாவது அப்பா என்ன விஷுவல் வேணும் என்ன எப்படி வேணுமோ ஹி வாஸ் ஏபிள் டு பிரிங் இட் டு லைஃப் அப்படின்னு எல்லாமே சைலண்டாக நடக்கும். இந்த ஈவெண்ட் எப்படி பார்த்தீங்கன்னா எல்லாமே பிரம்மாண்டமாக இருக்கும், பட் சைலண்டாக நடந்துட்டு இருக்கும், எந்த ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாமல். ரொம்ப இட் இஸ் நைஸ் டு வாட்ச் அ ப்ராசஸ் இட் செல்ஃப். அண்ட் இந்த படத்தோட ஒவ்வொரு டெக்னீஷியனும், அதாவது ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர்லேருந்து கண்ணன் சார் இருக்காரு, அதுக்கு இன்னும் ஸ்பாட் பாய்ஸ், எங்களுடைய லைட் மேன், கேமரா அசிஸ்டன்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், த என்டையர் யூனிட். அதுவும் ஸ்டண்ட் வந்து ராமு, ஹீஸ் அ ஸ்டூடெண்ட் ஆஃப் மைண்ட், இருந்தாலும் வந்து இந்த படத்தில் வந்து ஸ்டண்ட் மாஸ்டர் இருக்காரு. அண்ட் அவரோட இந்த ஒரு ஆக்ஷன் போர்ஷனில் பண்ணும்போது இட் வாஸ் டோட்டலி லைக் லார்ஜர் தென் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸாக நான் சொல்லுவேன். அண்ட் இந்த படத்தை வந்து இன்னும் சில சாங்ஸ் வந்து கொரியோகிராஃப் பண்ணது கலா மாஸ்டர். அண்ட் அவங்களும் வந்து ஷீஸ் லைக் ஃபேமிலி. ஸோ அந்த சாங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸிமம் ஒரு 2 days 3 daysலாம் யூஸ் அப்படி இல்லாமல் ஒரு என் காதல் ஒரு சாங் பார்த்தீங்கன்னா வி ஃபினிஷ்ட் இன் 6 or 7 hours, தட் 1 afternoon முடித்தோம். அண்ட் எவ்ரி போர்ஷன் ஆஃப் மூவி நீங்கள் எல்லாரும் சொன்ன மாதிரி the way அப்பா வந்து he wanted to visualize this, how we wanted to bring it to life, it's way better. படம் ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்கு, நல்லா வந்திருக்கு. அண்ட் மக்கள் ஆடியன்ஸை பார்க்கும்போது கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. அண்ட் ஐம் வெயிட்டிங் டு see the movie with the audience. அண்ட் எப்பவுமே எனக்கு கூட துணையாக இருந்து ஒரு பக்கபாலம் இருக்கிற ப்ரெஸ் நண்பர்களும், பத்திரிகை நண்பர்களும், ஊடக நண்பர்களும், அண்ட் முக்கியமாக என் உயிரின் மேலான ரசிகர்களோட அனைவருமே எப்பவுமே எனக்கு காமிச்ச அன்பும் ஆதரவும் எப்பவுமே எனக்கு வந்து பெரிய ஸ்ட்ராங்காக இருக்கும், பெரிய பிளஸ். அண்ட் ஆஸ் யூஷுவல் நிக்கில் சார் வந்து செம்மையாக கோஆர்டினேட் பண்ணிட்டு இருக்காரு. தேங்க்யூ நிக்கில் ஃபார் எவ்ரிதிங். இல்லை சி அப்போ கேஎஸ் ரவிக்குமார் சார் சொன்னார் we all need a director everywhere, and today's show director is Nikhil. So thank you Nikhil for making it a wonderful experience for all of us. முக்கியமான விஷயம் வந்து என்னோட ரசிகர்களை பற்றி பேசிட்டு இருந்தேன். அவங்களோட சப்போர்ட்டும் ஆதரவும் இட்ஸ் ஆல்வேஸ் பீன் அ வெரி பிக் ஒரு இன்ஸ்பிரேஷன் ஃபார் மீ. அண்ட் ஓகே இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஓகே கம் லெட்ஸ் டூ நெக்ஸ்ட். அண்ட் தேங்க் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஃபார் ஷோயிங் மீ தி லவ். அண்ட் கூடிய சீக்கிரம் நம்ம இப்போ இந்த படத்தை தியேட்டரில் பார்க்க போகிறோம். அண்ட் வி ஆல் கோயிங் டு என்ஜாய் இட். தேங்க் யூ ஸோ மச். அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஸ் நிக்கிலோட டைரக்ஷனில் இட்ஸ் அ ரீமேட் ஃபிலிம், நாட் அ ரீமேக். அடுத்ததாக நடிகர் திரு தியாகராஜன் மற்றும் பிரசாந்த் அவர்கள் ஊர்வசி மடத்துக்கு பொக்கே கொடுங்க. It means a lot to me and அப்பா. ஆனால் அப்போ அப்பா பற்றி பேசும்போது I worked with a lot of directors, உங்களுக்கு எல்லாரும் தெரியும். பட் எவ்ரி டைம் I work with him, I always learn something new. ஏதோ புதுசாக நான் கற்றுக்கிட்டே இருப்பேன். இந்த படத்துலையும் அதை தான் நடந்துருக்கு. இந்த படமும் எங்கள் அப்பாவோட சேர்ந்து நடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது. ஸோ ஐ தேங்க் காட், ஐ தேங்க் ஃபார் ஆல் ஆஃப் யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ஸோ மச். என்ன நேயர்களே, இந்த படத்தோட பிரஸ் மீட் வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம குட்டிமா தமிழ் டிவி யூடியூப் சேனலை, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை ஒரு அழுத்திட்டீங்கன்னா நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நீங்களும் உடனே அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். உங்க நண்பர்கள் உறவினர்கள்டையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லுங்க. இந்த சேனலை பத்தி சொல்லி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க, லைக் பண்ண வைங்க, கமெண்ட் பண்ண வைங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்க. குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க அனைத்து நேயர்களுக்கும், ரசிகர்களுக்கும், பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்.